In this class, we are going to solve problems from trigonometry by using trigonometric identities. First, on the trigonometric identities சொல்லிடுறேன். அந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்றதை நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணலாம்ப்பா. 6 trigonometric identities பாருங்க. First வந்து sin square theta plus cos square theta is equal to 1. Second பாருங்க tan square theta plus 1 is equal to secant square theta. அடுத்த ஐடென்டி பாருங்க cot square theta plus 1 is equal to cosecant square theta. அடுத்த ஐடென்டிட்டி sin theta into cosecant theta is equal to 1. இதை எப்படி மாற்றி எழுதலாம்? sin theta equal to 1 by cosecant theta எழுதலாம், இல்லைன்னா cosecant theta equal to 1 by sin theta எழுதலாம். அடுத்த ஐடென்டிட்டி cos theta into secant theta is equal to 1. இதை எப்படி எழுதிக்கலாம்? cos theta equal to 1 by secant theta, இல்லைன்னா secant theta equal to 1 by cos theta எழுதலாம். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி tan theta is into cot theta is equal to 1. இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க? tan theta equal to 1 by cot theta or cot theta equal to 1 by tan theta எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஃபார்முலா, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருப்போம். tan theta is equal to sin theta by cos theta. tan theta க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்டா வந்து நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். tan theta க்கு என்ன ஃபார்முலா பாருங்க, sin theta divided by cos theta அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து cot theta is equal to cos theta divided by sin theta. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த trigonometric identities யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தரப்போறேன் உங்களுக்கு. ப்ராப்ளம் நம்பர் 1. cosecant a minus sin a, cosecant a minus sin a into secant a minus cos a into tan a plus cot a, tan a plus cot a, cot இது வந்து cot a minus 1 is equal to dash. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் -1 அப்படி கொடுத்துருக்கும். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாங்களா? ஓகே, இப்போ சொல்யூஷன் பாருங்கப்பா. இப்போ cosecant a minus sin a இருக்கு. cosecant எப்படி எழுதலாம்? நம்ம 1 by sin a அப்படின்னு எழுதிக்கலாமா? மைனஸ் இந்த sin a அப்படியே எழுதிக்கிங்க. இன்ட்டு இங்க என்ன இருக்கு பாருப்பா, secant a இருக்கா? ஸோ 1 by secant a 1 by cos a ன்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு இது மைனஸ் cos a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க tan a cot a இருக்கு இல்லையா? tan a எப்படி எழுதலாம்? sin a by cos a. கரெக்டுங்களா? cos a மைனஸ் cot a எப்படி எழுதலாம்? cos a by sin a அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இங்க ஒரு -1 இருக்கு, அந்த -1 எழுதிட்டேன். இப்போ இங்க எல்சிஎம் எடுங்க. இதுல எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மொத்தத்துக்கு sin a ன்னு வரும். கரெக்டுங்களா? அது இங்க 1 மைனஸ் sin ஸ்கொயர் a அப்படின்னு இருக்கும். ஓகேவாப்பா? அடுத்து இங்க பாருங்க, இங்க எல்சிஎம் எடுங்க. cos a எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் a டிவைட் பை cos a. நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? டினாமினேட்டர் பாருங்க, cos a sin a வருமா? cos a sin a. இங்க sin a into sin a sin ஸ்கொயர் a. இங்க பிளஸ் தானே பாருங்க, இங்க பிளஸ் இருக்குனால பிளஸ் போட்டோம். sin ஸ்கொயர் a. இந்த cos a into cos a என்ன வரும் சொல்லுங்க? cos ஸ்கொயர் a அப்படின்னு வருது. -1 அப்படின்னு இங்க இருக்கு. இந்த -1 கொடுத்தது அப்படியே நம்ம எழுதிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது உங்களுக்கு 1 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கண்டினியூஸ் பண்ண பாருங்க. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 போட்டோம்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ்ல cos ஸ்கொயர் தீட்டா வரும். ஸோ 1 மைனஸ் sin ஸ்கொயர் a பிளஸ்ல நம்ம cos ஸ்கொயர் a ன்னு எழுதிக்கிங்க. கீழே வந்து sin a ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 மைனஸ் cos ஸ்கொயர் a க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? sin ஸ்கொயர் a. ஏன்னா sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1. அதுல இருந்து இப்படி வருது by cos a அப்படின்னு வந்திருக்கு. இங்க இது வந்து 1. ஸோ 1 டிவைட் பை cos a into sin a அப்படின்னு நம்ம கிடைச்சிருது. இது ஒரு -1ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க, இங்க cos ஸ்கொயர் a ஒரு cos a, sin ஸ்கொயர் a ஒரு sin a கேன்சல். அடுத்து இன்னொரு cos a, இந்த cos a கேன்சல் ஆயிருச்சு. இங்க ஒரு sin a இந்த sin a கேன்சல் ஆயிருச்சு. ஆக மொத்தம் இங்க என்ன இருக்கு பாருங்க, 1 அப்படின்னு இருக்கு. இங்க என்னப்பா இருக்கு? -1ன்னு இருக்கு. 1 minus 1 is equal to 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் இஸ் என்ன பார்த்தீங்கன்னா 0 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் சம் போலாம் பாருங்க. செகண்ட் சம் போலாம்ப்பா. 1 plus sin theta, 1 plus sin theta divided by 1 minus sin theta, 1 minus sin theta is equal to secant theta plus tan theta divided by p into whole power q அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, வேர் p plus q is equal to dash, p plus q equal to எவ்வளோன்னு கேட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4. இப்போ ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இதை சம்ம சால்வ் பண்ணலாம்.
சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணலாம்னா கான்ஜுகேட் டினாமினேட்டர்ல இருக்கிறதுல கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா 1 + sin θ டிவைட் பை 1 + sin θ இருக்கா? சாரி 1 - sin θ இருக்கு. டினாமினேட்டர்ல 1 - sin θ இருக்கு. இது கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். கான்ஜுகேட் என்னன்னு அர்த்தம்? மிடில்ல இருக்கிற சைனை வந்து மாத்தி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். அப்போ என்ன டிவிஷன்ல இருக்குது 1 - sin θ. நீங்க 1 + sin θ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கப்பா. 1 + sin θ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, இங்க 1 + sin θ × 1 + sin θ. ஸோ 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கு. இங்க டினாமினேட்டர் பாருங்க a - b × a + b. ஸோ a² - b ஸ்கொயர், அதை 1 - sin ஸ்கொயர் θ அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ 1 - sin ஸ்கொயர் θ என்னப்பா? இந்த 1 - sin ஸ்கொயர் θ என்ன சொல்லுங்க? இது வந்து cos ஸ்கொயர் θ. cos ஸ்கொயர் θ. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க 1 + sin θ டிவைட் பை cos ஸ்கொயர் θ இருக்கு. அப்படிதானே? இது 1 + sin θ டிவைட் பை cos ஸ்கொயர் θ இருக்கு. இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ மொத்தமா காமனா ஸ்கொயர் பண்ணிடலாம் பாருங்க. 1 + sin θ டிவைடட் பை cos θ. cos θ டிவைடட் பைனா ரெண்டுத்துக்கும் தனித்தனியா cos θ டிவைட் பை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க ஸ்கொயர் போட்டுரும். 1 / cos θ என்ன சொல்லுங்கப்பா? secant θ. 1 / cos θ வந்து secant θ. இங்க sin θ / cos θ என்ன வரும் சொல்லுங்க? tan θ. இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. டிவைடட் பை என்ன இருக்கு? 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து கம்பேர் பண்ணுவோம். பாருங்க, p பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க? 1 அப்படின்னு இருக்கு. q பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? 2ன்னு இருக்கு. நமக்கு கேட்டது ஆன்சர் p + q கேட்டிருக்காங்க. p பிளேஸ்ல 1 அப்படின்னு இருக்கிறதுனால 1ன்னு போட்டுக்கோங்க. q பிளேஸ்ல 2 இருக்கிறதுனால 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ கொடுத்த கான்செப்ட் பேஸ்ல யூஸ் பண்ணி இன்னொரு சம்ம கொடுக்குறேன், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 + cos θ 1 + cos θ டிவைட் பை 1 - cos θ இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, இஸ் ஈக்குவல் டு cosecant θ, நல்லா கவனிக்கணும், cosecant θ மைனஸ் p இன்ட்டு sin θ, சாரி sin θ கிடையாது, cot θ, மைனஸ் p இன்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னா cot θ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஹோல் பவர் q அப்படின்னு கொடுத்துருக்கோம். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் p + q? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் p + q? p + q இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4. ஸோ நல்லா கவனிங்க, கொஸ்டினை பாருங்க. 1 + cos θ divided by 1 - cos θ is equal to cosecant θ minus p into cot θ whole power q ன்னு கொடுத்துருக்கோம். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் p + q ன்னு கேட்டிருக்கோம் கொஸ்டின். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஓகே, இங்க பாருங்க, 1 + லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்கு? 1 + cos θ இருக்கா, டிவைடட் பை நீங்க என்ன பண்ணலாம்னா 1 - cos θ அப்படி இருக்கு. கொடுத்தது அப்படியே எழுதிட்டு இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை, அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறது கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுப்பா. ஸோ 1 + cos θ டிவைட் பை 1 + cos θ. அப்போ கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டோம். இப்படி பண்ணும்போது நியூமரேட்டர் என்ன வரும் பாருங்க? 1 + cos θ × 1 + cos θ 1 + cos θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a - b × a + b இருக்கு. அப்போ a - b × a + b என்ன போறோம்? a² - b ஸ்கொயர். ஸோ தட் 1 - cos ஸ்கொயர் θ. 1 - cos ஸ்கொயர் θக்கு என்னப்பா ஃபார்முலா? 1 - cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ + cos ஸ்கொயர் θ ஒன்று தானே. அப்போ 1 - cos ஸ்கொயர் θ என்ன வரும் சொல்லுங்க? sin ஸ்கொயர் θ அப்படின்னு வருதுப்பா. sin ஸ்கொயர் θ வந்துருச்சா? அப்போ பாருங்க, மேலே வந்து ஸ்கொயர் இருக்கு, கீழே ஸ்கொயர் இருக்கு. அதை சிம்பிளை பண்ணி எப்படி எழுதலாம் பாருங்க? 1 + cos θ டிவைட் பை sin θ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? 1/sin θன்னு எழுதலாம். அடுத்து பிளஸ்ன்னு போட்டு இதை cos θ / sin θன்னு எழுதலாம். cos θ / sin θ அப்படின்னு எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1/sin θ என்னப்பா? cosecant θ. 1/sin θ என்னது? cosecant θ. இங்க cos θ / sin θ என்ன வருது பாருங்க? cot θ. இங்க மைனஸ் ஃபார்ம்ல வரணும்ன்றதுனால இங்க பிளஸ் நான் என்ன பண்றேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் இன்ட்டு -1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இங்க மைனஸ் மாதிரி வரணும் இல்லையா? அங்க இங்க பிளஸ் இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டு மேல வந்து 2ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம் பாருங்க. இந்த p பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க? -1 அப்படின்னு இருக்கா. அடுத்து q பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க? 2 அப்படின்னு இருக்குப்பா. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்படின்னா நமக்கு p + q தானே கேட்டிருக்காங்க. p வந்து -1, q வந்து எவ்வளோ? +2ன்னு இருக்கு. ஸோ தட் ஆன்சர் இஸ் 1. ஸோ ஆன்சர் 1 அப்படின்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. இப்போ கவனிங்க, cos θ டிவைட் பை cosecant θ plus 1 is plus cos θ divided by
cosecant theta minus 1 is equal to p tan theta is equal to p tan theta. Find p அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களாப்பா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 1/2, ஃபோர்த் ஆப்ஷன் -1. பாருங்க, cos theta by cosecant theta plus 1 plus cos theta by cosecant theta -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு p tan theta கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். சொல்யூஷன்ல பாருங்க, cos theta காமன் எடுத்துடலாமா? cos theta காமன் எடுத்துட்டு இங்கே என்ன இருக்குன்னா 1/cosecant theta plus 1 plus 1/cosecant theta -1 அப்படின்னு இருக்கு. இப்போ இது எல்சிஎம் எடுங்கப்பா. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, cos theta எடுத்தாச்சு. கீழே வந்து இது a இது b, a plus b into a minus b இருக்கு. அப்போ என்ன வரும் சொல்லுங்க, cosecant square theta -1. மேல என்ன வரும் பாருங்க, cosecant theta -1. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது cosecant theta plus 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன கேன்சல் பண்ண முடியும் நம்மளால? இந்த +1 இந்த -1 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த cos theta அப்படியே இருக்கட்டும். இங்க 2 cosecant theta இருக்கு. cosecant theta plus cosecant theta வந்து 2 cosecant theta. சரி, அடுத்து cosecant square theta -1க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? அதாவது cot square theta plus 1 is equal to cosecant square theta. இந்த +1 அந்த பக்கம் போயிருச்சுன்னா cot square theta is equal to cosecant square theta -1. அப்படின்னா வந்து cosecant square theta -1 பிளேஸ்ல cot square theta போடலாம். அப்ப இந்த cosecant square theta பிளேஸ்ல -1 பிளேஸ்ல cot square theta அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படின்னா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து cot square theta அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. cot square thetaன்னு எழுதிட்டோம். ஓகே, இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ணலாம்ப்பா. எப்படி சிம்பிளை பண்ணலாம் பாருங்க. இந்த cos thetaவை cos thetaன்னு போட்டுக்குங்க. இது 2 அப்படியே 2 போட்டு cosecant thetaவை நம்ம 1/sin theta அப்படின்னு போட்டுக்கலாமா? அடுத்து இந்த cot square theta எப்படி எழுதலாம்? cos theta by sin theta. காட்டுக்கு வந்து என்னது? cos by sin. இது டிவைட் பைல இருக்குங்களா, ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. ஸோ sin square theta டிவைட் பை cos square theta அப்படின்னு எழுதிட்டோம். cot square theta வந்து cos by sin வரும், கீழே sin வரது மேல வந்துருது. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன சாரி பா, இங்க பாருங்க. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. cos thetaவும் ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருச்சு, sin thetaவும் ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா, இங்க வந்து 2 இருக்கு. சரி, 2 இருக்கு. இங்க sin theta இருக்கு, cos theta இருக்கு. அப்ப sin theta by cos theta என்ன வரும் சொல்லுங்க? tan theta. sin theta by cos theta என்னப்பா? tan theta அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது. அப்படின்னா இங்க பாருங்க, p பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? p பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இங்க p tan theta இருக்கு, நமக்கு ஆன்சர் வந்து 2 tan theta இருக்கு. 2 tan theta பிளேஸ்ல tan theta இருக்கு, p பிளேஸ்ல 2ன்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் p இஸ் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிக்கணும், tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர், நல்லா பாரு, இது வந்து cos ஸ்கொயர் கரெக்டா எழுதலாம். cos ஸ்கொயர் b minus cos square a divided by cos square b into cos square a whole power p. ஓகேங்களா? that is equal to sin square a plus q into sin square b divided by cos square b into cos square a அப்படின்னு கொடுத்தாச்சு. Now what is the value of p minus q? What is the value of p minus q? Options தருவோம் பாருங்க. First option 0, second option 1, third option -1, fourth option none அப்படின்னு தரலாம். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணிடலாங்களா? சால்வ் பண்ணலாம் பாருங்கப்பா. இப்போ இங்க 3 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டர்ம் இது செகண்ட் டர்ம் இது தேர்ட் டர்ம் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டர்ம் ஈக்குவல் டு செகண்ட் டர்ம் எழுதலாம், ஃபர்ஸ்ட் டர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டர்ம் எழுதலாம், இல்ல செகண்ட் டர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டர்ம் அப்படி எப்படினாலும் எழுதலாம். நாம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டர்ம்ல இருந்து எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டர்ம் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் டர்ம் எடுத்தீங்கன்னா tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாம். tan thetaக்கு sin theta by cos theta. அப்ப என்ன வரும் பாருங்க, sin ஸ்கொயர் a டிவைட் பை cos ஸ்கொயர் a அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா?
அதே மாதிரி tan ஸ்கொயர் பிக்கு என்ன பண்ணலாம், sin θ பை cos θ sin ஸ்கொயர் b டிவைடட் பை என்ன வரும் சொல்லுப்பா, cos ஸ்கொயர் b அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன எடுக்கலாம்னா காமனாக வந்து இது cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ எல்சிஎம் என்ன இருக்கிறீங்க பாருங்க, cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி எழுதுனா என்ன வரும் சொல்லுங்க, cos ஸ்கொயர் நல்லா பாருப்பா, cos ஸ்கொயர் b இருக்கு, இங்கே sin ஸ்கொயர் ஏன்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மைனஸ்ன்னு போட்டு இங்கே என்ன இருக்கு பாருங்க, sin ஸ்கொயர் பின்னு இருக்கு இன்ட்டு இது cos ஸ்கொயர் a அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். cos ஸ்கொயர் θ பிளேஸில் என்ன பண்ணலாம்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ போடலாம். அப்போ cos ஸ்கொயர் b பிளேஸில் நான் 1 மைனஸ் sin ஸ்கொயர் b அப்படின்னு போட்டுட்டேன். இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா sin ஸ்கொயர் ஏன்னு இருக்கு. ஓகேங்களா? sin ஸ்கொயர் ஏன்னு இருக்கு. சரி, நம்ம வந்து இந்த காஸ் ஃபார்முலாவில் கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா சைனுக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம். சைனுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஏன்னா இங்கே காஸ்ட்ல தானே இருக்கணும். அதுக்காக சைனுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ cos ஸ்கொயர் b அப்படியே வச்சுங்க, sin ஸ்கொயர் θ 1 மைனஸ் cos ஸ்கொயர் θ போடுங்க. அப்போ 1 மைனஸ் cos ஸ்கொயர் a மைனஸ் போட்டு இந்த sin ஸ்கொயர் பிக்கு 1 மைனஸ் cos ஸ்கொயர் பின்னு போடுங்க. 1 மைனஸ் cos ஸ்கொயர் b இன்ட்டு இது என்ன வருது பாருங்க, cos ஸ்கொயர் a அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா அப்படியே cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b அப்படியே இருக்குப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. cos ஸ்கொயர் b இன்ட்டு 1 என்ன வருது பாருங்க, cos ஸ்கொயர் b மைனஸ் cos ஸ்கொயர் b இன்ட்டு cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b அப்படின்னு வருது. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை மைனஸ் 1 இன்ட்டு cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் a. கரெக்டுங்களா? அடுத்து இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் cos ஸ்கொயர் b இன்ட்டு cos ஸ்கொயர் a வந்து பிளஸ் cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்போ டிவைடட் பை என்ன வருது பாருங்க, cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b அப்படி நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இங்க மைனஸ் cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b-யும் பிளஸ் cos ஸ்கொயர் cos ஸ்கொயர் a-யும் cos ஸ்கொயர் b-யும் கேன்சல் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, cos ஸ்கொயர் b மைனஸ் cos ஸ்கொயர் a டிவைட் பை cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் இன்ட்டு b அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா ஹோல் பவர் எவ்வளவு இருக்கு பாருங்க, 1 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்படி கம்பேர் பண்ணணும். அப்போ p பிளேஸ்ல என்ன வந்திருக்குன்னா 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ p இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரிப்பா, அப்போ p கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது q கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ q கண்டுபிடிக்க போறோம். q கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம கிடைச்ச ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிங்க. இது எப்படி எழுதுறேன்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்கப்பா. இங்க cos ஸ்கொயர் b இருக்கு இல்லையா, அதுக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் b ன்னு போடுறேன். cos ஸ்கொயர் b க்கு இங்க இந்த cos ஸ்கொயர் b க்கு என்ன போடுறேன், 1 மைனஸ் sin ஸ்கொயர் b போட்டு இந்த cos ஸ்கொயர் a க்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் a போடுறேன். அப்போ இந்த மைனஸ் போட்டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் a அப்படின்னு எழுதியாச்சு. டிவைடட் பை நல்லா கவனிங்க. டிவைட் பை என்ன வருதுன்னா cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b இருக்கு. அப்போ cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b அப்படியே இருக்கு. கரெக்ட்டுங்களா? cos ஸ்கொயர் b இருக்கு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க, இங்க பிளஸ் 1 இருக்கு, இந்த மைனஸ் உள்ள பண்ணா மைனஸ் 1 வருமா, அப்போ இந்த மைனஸ் 1ம் பிளஸ் 1 கேன்சல் ஆயிருச்சுப்பா. கேன்சல் ஆயிருச்சுங்களா? அப்போ இந்த மைனஸ் உள்ள பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் sin ஸ்கொயர் a பிளஸ் sin ஸ்கொயர் a கரெக்ட்டுங்களா? இந்த மைனஸ் sin ஸ்கொயர் b இருக்கு, மைனஸ் sin ஸ்கொயர் b எப்படி எழுதலாம், பிளஸ்னு போட்டு மைனஸ் 1ன்னு போட்டு sin ஸ்கொயர் b ன்னு போட்டுக்கலாமா? டிவைடட் பை cos ஸ்கொயர் a இன்டு cos ஸ்கொயர் b அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம் பாருங்க, இங்க இந்த இதுல sin ஸ்கொயர் a பிளஸ் q இன்டு sin ஸ்கொயர் b பை cos ஸ்கொயர் b cos ஸ்கொயர் a தானே இருக்கு. அப்போ இங்க பாருங்க q பிளேஸ்ல என்ன வந்திருக்கு, மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும், p மைனஸ் q வேணும். ஸோ p மைனஸ் q வேணும். ஸோ அப்போ இங்க p பிளேஸ்ல என்ன வந்திருக்கு, இங்க 1 வந்திருக்கு, 1ன்னு போட்டுங்க, இந்த மைனஸை போட்டுங்க. அடுத்து இங்க q பிளேஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க, இப்போ மைனஸ் 1 வந்திருக்கு, அந்த q பிளேஸ்ல மைனஸ் 1 போட்டுங்க. அப்போ இங்க பாருங்க 1, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் 1, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ நன் ஆஃப் தீஸ் 2ன்னு இங்கே நம்ம ஆன்சர் கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால நன் ஆஃப் தீஸ் என்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos a டிவைடட் பை 1 பிளஸ் cos a is equal to cosecant a plus p times of cot a whole power q. Then find the value of p plus q. Then find the value of p plus q. Options கொடுப்போம். First option 1, second option 0, third option minus 1, fourth option 2. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. 1 minus cos a divided by 1 plus cos a இருக்கு இல்லைங்களா,
தட் இஸ் ஈக்குவல் கொசிகண்ட் ஏ பிளஸ் பி காட் ஏ ஹோல் பவர் கியூன்னு கொடுத்துருக்கோம். இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ சொல்யூஷன், இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை 1 பிளஸ் காஸ் ஏ இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். காஞ்சுகேட் என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் இருக்கிற மிடில் சைனை மாற்றி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். 1 பிளஸ் காஸ் ஏ காஞ்சுகேட் என்னது 1 மைனஸ் காஸ் ஏ. ஸோ இப்போ 1 மைனஸ் காஸ் ஏல மல்டிப்ளை பண்ணி 1 மைனஸ் காஸ் ஏல டிவைட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் பாருங்க, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ரூட்னு போட்டுட்டு இங்கே 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ, 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏன்னா 1 மைனஸ் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு என்னப்பா ஃபார்முலா, இதுக்கு வந்து சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு என்ன ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் ஏ. புரியுதுங்களா? இப்போ இந்த ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி டினாமினேட்டர் சைன் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும் பாருங்க, 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ வந்திருக்கு. அடுத்து அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏனா 1 பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ அப்படின்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. 1 பை சைன் ஏ வந்து கொசிகண்ட் ஏ மைனஸ் போட்டு காஸ் ஏ பை சைன் என்னப்பா காட் ஏ. இப்போ இங்கே நமக்கு இங்கே பிளஸ் இருக்கு இல்லையா, பிளஸ் வர மாதிரி மாற்றி எழுதுவோம் பாருங்க. 1 மைனஸ் இது கொசிகண்ட் ஏன்னு எழுதிட்டு பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே வரும். அப்போ பிளஸ்ன்னு போட்டுட்டு ஒரு மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது காட் ஏன்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் எவ்வளோ இருக்கு பாருங்க 1 அப்படியே நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க. அப்போ பி பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. கியூ பிளேஸ்ல எவ்வளோப்பா இருக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, கியூ இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு என்ன வேணும் பாருங்க, P plus Q தானே வேணும். ஸோ P plus Q is equal to P வேல்யூ மைனஸ் 1 போடலாமா, Q வேல்யூ Q வந்து பிளஸ் 1 போடலாமா, மைனஸ் 1 பிளஸ் 1 ஆட் பண்ண என்ன வருது 0. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 0 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். காட் தீட்டா நல்லா கவனிங்க. காட் தீட்டா பிளஸ் கொசிகண்ட் தீட்டா, காட் தீட்டா பிளஸ் கொசிகண்ட் தீட்டா minus 1 divided by cot theta plus cosecant theta minus 1 divided by cot theta minus cosecant theta plus 1 is equal to x plus cos theta by sin theta. ஓகே, புரியுதுங்களா? அதாவது cot theta plus cosecant theta minus 1 divided by cot theta minus cosecant theta plus 1 is equal to x plus cos theta by sin theta. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறேன்னா ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் 1. இப்போ ப்ரொசீட் பண்ணிடலாம் பார்ப்பா. இப்போ சொல்யூஷன் போயிடலாம். இப்போ காட் தீட்டா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குது. இந்த காட் தீட்டா இது கொசிகண்ட் தீட்டா மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன் பார்ப்பா உங்களுக்கு. இது இப்போ எப்படி பண்ணலாம்னா இப்போ காட் தீட்டா பிளஸ் கொசிகண்ட் தீட்டா இருக்கு, இங்க வந்து மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு இருக்கு. கரெக்டுங்களா? சரி, இந்த 1க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்க, காட் தீட்டா பிளஸ் கொசிகண்ட் தீட்டா அப்படின்னு எழுதிட்டேன் நான். இப்போ இந்த மைனஸ் போட்டு இந்த 1 பிளேஸ்ல என்ன போடலாம்னா, இந்த 1 பிளேஸ்ல என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா அப்போ இந்த 1 இங்கே வச்சுங்க, காட் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் அனுப்பிச்சிருங்கப்பா. அப்போ கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்படின்னா 1 பிளேஸ்ல கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா போட்டுடலாம். அப்போ வந்து இங்கே 1 இருக்கிற பிளேஸ்ல கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நான் எழுதிட்டேன். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, காட் தீட்டா மைனஸ் கொசிகண்ட் தீட்டா பிளஸ் 1 அப்படியே இருக்கு. சரி, இப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, இந்த காட் தீட்டா பிளஸ் கொசிகண்ட் தீட்டா எழுதியாச்சு. நியூமரேட்டர்ல மைனஸ் போட்டு இங்க பாருங்க, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி. அப்போ வந்து ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, காட் தீட்டா, கரெக்டுங்களா, காட் தீட்டா மைனஸ் கொசிகண்ட் தீட்டா
பிளஸ் 1 அப்படியே இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இங்க என்னென்ன காமனா எடுக்கலாம் பாத்தீங்கன்னா, கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டாவும் இங்க கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டாவும் நம்ம காமனா எடுத்துக்கலாம். அப்படி காமனா எடுத்தீங்கன்னா பாருங்க, கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா காமனா எடுத்தாச்சு. இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா இருக்கு. ஸோ 1 இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் கொசிகன் தீட்டா, அடுத்து இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா பிளஸ் காட் தீட்டா. ஓகேங்களா? டிவைட் பை என்னப்பா இருக்கு, காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா பிளஸ் 1 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இது 1 பிளஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா தானே, 1 பிளஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன வருது பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா தானே இருக்கு. ஸோ கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டான்னு இருக்கு. ஓகேங்களா? கொசிகன் தீட்டா எப்படி எழுதலாம், 1 பை சைன் தீட்டா. காட் தீட்டா எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ எல்சிஎம் சைன் தீட்டா, அப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா சைன் தீட்டா அப்படியே எழுதிட்டு, சைன் தீட்டா அப்படியே எழுதிட்டு இங்க 1 இருக்கு, இங்க காஸ் தீட்டான்னு இருக்கு. இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம்பா. இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? கம்பேர் பண்ணுங்க. இங்க x பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 1 அப்படின்னு இருக்கு. ஸோ தட் ஆன்சர் இஸ் 1. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கரெக்டா ஒருத்தர் சொல்லியிருக்காரு செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி குட்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க, நல்லா கவனிங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இஃப் sin theta plus cos theta, sin theta plus cos theta equal to m, sin theta plus cos theta equal to m, and secant theta plus cosecant theta, cosecant theta is equal to n, then n into m square minus 1 divided by m is equal to dash. n into m square minus 1 divided by m is equal to dash. ஆப்ஷன் தரலாம் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4 அப்படின்னு கொடுத்துருக்கும். ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்கப்பா. sin theta plus cos theta is equal to m னு கொடுத்துருக்கும். அடுத்து secant theta plus cosecant theta equal to n னு கொடுத்துருக்கும். then n into m square minus 1 divided by m எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்டிருக்கும். ஓகேங்களா? அது சால்வ் பண்ணிடலாமா? சரி, சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம m ஸ்கொயர் மைனஸ் 1 எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? m ஸ்கொயர் வேணும்னா sin theta plus cos theta whole square is equal to m ஸ்கொயர், m ஸ்கொயர்னு வருது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta plus 2 sin theta cos theta, ஓகேங்களா, is equal to m ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு இங்க sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta இந்த வேல்யூ 1 தானப்பா, அப்ப இது அந்த பக்கம் போச்சுன்னா -1 வந்துரும். ஓகேங்களா? அப்படினா வந்து m ஸ்கொயர் இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா -1, that is equal to 2 sin theta cos theta அப்படின்னு வந்திருக்கு. 2 sin theta cos theta வந்திருக்கு. சோ m ஸ்கொயர் -1 வந்துச்சு. இப்போ இந்த பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது மொத்தமா இந்த பிளேஸ்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்க இருந்து எழுதலாம் பாருங்க. n into m ஸ்கொயர் -1 divided by m தான நமக்கு வேணும். இத சப்ஸ்டிட் பண்ணா n எவ்வளவு சொல்லுங்க, secant theta plus cosecant theta, cosecant theta கரெக்ட்டுங்களா? into m ஸ்கொயர் -1 எவ்வளவு சொல்லுங்க, 2 sin theta into cos theta divided by m. m என்ன சொல்லுங்க, sin theta plus cos theta. அப்ப sin theta plus cos theta அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? sin theta plus cos theta தான் m அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்போ இத சிம்ப்ளை பண்ண போறோம். எப்படி சிம்ப்ளை பண்ண போறோம் பாருங்க. 1 by secant theta என்ன, சாரி secant theta வந்து 1 by cos theta கரெக்ட்டுங்களா? பிளஸ் இந்த cosecant theta எவ்வளவு சொல்லுங்க, 1 by sin theta. ஓகேவா? இன்டு என்ன இருக்கு, 2 sin theta into cos theta divided by sin theta plus cos theta ன்னு இருக்கு. sin theta plus cos theta ன்னு இருக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குப்பா. சரி, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 1 by cos theta plus 1 by sin theta இருக்குல்ல, இது எல்சிஎம் எடுங்க. அப்ப cos theta into sin theta மேல வந்து cos theta plus sin theta அப்படின்னு வந்திருக்கும். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், 1 by cos theta plus 1 by sin theta இப்படி எழுதிட்டோம். இன்ட்டு என்ன இருக்கு பாருங்க, 2 sin theta cos theta, 2 sin theta cos theta அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா?
டிவைடட் பை என்ன இருக்கு பாருங்க sin θ plus cos θ. ஸோ sin θ plus cos θ. இப்போ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாமா? இங்க sin θ கேன்சல், cos θ கேன்சல், அடுத்து sin θ plus cos θவும் இங்க sin θ plus cos θ கேன்சல். அப்ப என்ன மட்டும் இருக்கு? ரிமைனிங் 2 மட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் வந்து 2. ஸோ 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு சொல்லுங்கப்பா? 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. நல்லா கவனிங்க. if tan θ plus cot θ is equal to 2, then tan square θ plus cot square θ is equal to dash. Option, first option 0, second option 1, third option 2, fourth option 3. ஓகேங்களா? இது கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ tan θ plus cot θ equal to 2 தான கொடுத்திருக்காங்க. இத ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன வருது பாருங்க. இத ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப tan θ plus cot θ whole square is equal to இங்க 2 தான கொடுத்திருக்காங்க. சோ 2 ஸ்கொயர். இப்போ இது a plus b whole square. சோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. tan square θ plus cot square θ plus 2 into tan θ into cot θ a plus b whole square போட்டு is equal to 4 எழுதியாச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடென்டிட்டி தெரியும். tan θ into cot θ is equal to 1. tan θ into cot θ is equal to 1. ஓகேங்களா? சோ அப்ப என்ன வருது பாருங்க. இங்க tan square θ ன்னு இருக்கு, பிளஸ் இது cot square θ ன்னு இருக்கு. இங்க 2 தானே இருக்கு, இந்த பக்கம் 4 தானே இருக்கு. 4ல இருந்து 2 இந்த 2 இந்த பக்கம் கழிச்சிருங்க. அப்ப 2 ன்னு வந்திருக்கு. சோ ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் வந்து 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, if sin θ plus cos θ, sin θ plus cos θ equal to a and sin θ minus cos θ is equal to b, then a square plus b square is equal to dash. First option 0, second option 1, third option 2, fourth option none. ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ a square plus b square தானே கேட்டிருக்காங்க. அப்ப a square plus b square னா a என்றது sin θ plus cos θ whole square, sin θ plus cos θ whole square, plus b என்றது என்ன பாருங்க, sin θ minus cos θ. அப்ப b square போடுங்க, sin θ minus cos θ whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a plus b whole square is a minus b whole square. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, sin square θ plus cos square θ plus 2 sin θ cos θ. ஓகேங்களா? இது பிளஸ் ன்னு போட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a minus b whole square sin square θ plus cos square θ minus 2 sin θ cos θ. 2 sin θ cos θ. கரெக்ட்டுங்களா? இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்க plus 2 sin minus 2 sin θ cos θ, இங்க plus 2 sin θ cos θ கேன்சல். அடுத்து sin square θ plus cos square θ வந்து 1. இங்க sin square θ plus cos square θ வந்து என்ன வருது, 1 ன்னு வருது. சோ ஆக மொத்தம் இங்க 1 ன்னு இருக்கு, இது 1 இருக்கு. 1 plus 1 is 2. சோ இந்த क्वेश्चन கரெக்ட் ஆன்சர் is the 2 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन, if tan alpha is equal to n tan beta, tan alpha is equal to n tan beta, and sin alpha is equal to m sin beta, then cos square alpha is equal to m square minus p divided by n square minus q. Then find p into q. Find p into q. Option, first option 0, second option 1, third option 2, fourth option 3. Fourth option 3. இந்த क्वेश्चனுக்கு வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் மட்டும் நான் கொடுத்துறேன். இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்ன்ற ஆன்சர் கொடுக்குறேன். நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய சம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் சம் சால்வ் பண்ணணும். சோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, cos square alpha is equal to, நீங்க இதை வந்து இதை நோட் பண்ணிட்டு சால்வ் பண்ணி கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும். m square minus 1 divided by n square minus 1 ன்னு வரும். இதை சால்வ் பண்ணா அப்போ நமக்கு இங்க p பிளேஸ்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா, p வந்து 1 ன்னு வருது, q பிளேஸ்ல 1 ன்னு இருக்கு. நமக்கு p into q ன்னு கேட்டிருக்காங்க. சோ 1 into 1 is equal to 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் 1. இதை நான் சால்வ் பண்ணல, நீங்க வந்து இது பிராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் நமக்கு 1 வரும். இது நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். இது ஹோம் ஒர்க் மாதிரி எடுத்துட்டு இதை ஒர்க் பண்ணுங்கப்பா.
அடுத்த क्वेश्चन தரேன் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन தரேன் பாருங்கப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन கொடுத்துடலாமா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन கொடுக்குறேன் பாருங்க. If cosecant theta minus sin theta is equal to m and secant theta minus cos theta is equal to n, then m square into n whole power 2 by 3 plus m into n square whole power 2 by 3 is equal to dash. Option வந்து first option 1, second option 2, third option 3, fourth option 4. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், இதையும் சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 1ன்னு வரதுனால இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நமக்கு வருது. ஓகே, அப்போ 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இதை சால்வ் பண்ணணும். அடுத்த ஒரு சம் கொடுத்துடலாம், லாஸ்டா ஒரே சம் ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். இஃப் sin theta minus cos theta is equal to 0, then tan 2 theta is equal to x tan theta divided by 1 minus tan square theta. Then what is the value of x? Then find x. Option தரலாம். First option 0, second option 1, third option 2, fourth option வந்து -1. So இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் 2. அப்போ எந்த ஆன்சர் வரும்னா தேர்ட் ஆப்ஷன் வருது. இந்த கொஸ்டினும் வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, 3 சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த சம் ஒன்று ஹோம்ஒர்க், அடுத்து இந்த சம் ஹோம்ஒர்க், அடுத்து இந்த சம் ஹோம்ஒர்க். இதெல்லாம் ஒர்க் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய எல்லா டிஃப்ரெண்ட் மாடல் சம்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கான்செப்ட் ட்ரிக்னோமெட்ரியில் அடுத்த கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.